Use our headphones for better experience. வெல்கம் பேக் டு த சேனல் கிளவுட் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே என்னன்னா த மூன் இஸ் பியூட்டிஃபுல் எபிசோட் நம்பர் 4. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து அக்கானைக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அதை அவ அக்செப்ட் பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து பசங்களுக்காக ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா பசங்களும் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டோரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப எதிரில இருக்க அக்கானேவை வந்து பாக்குறா. அக்கானேவும் வந்து கொட்டோரோவை பாக்குறா. கொட்டோரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பால. அப்ப அக்கானே என்ன சொல்லிருப்பானா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு அன்னில இருந்து நாங்க அவ்வளவு பேசிக்கவே இல்ல. ஆனா இன்னமும் எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு அக்கானே நினைப்பா. கொட்டோரோ அக்கானே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டே ஸ்கூல் டூரை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் ட்ரிப்ல அலோடு இல்லாத பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பசங்களோட பேக்கை செக் பண்றாங்க. அந்த சார் வந்து அந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லும் இதெல்லாம் பொண்ணுங்களோட விஷயம்னு சொல்லிட்டு, அதனால அந்த சார் போயிடுவாரு. அதுக்கப்புறம் மேம் வந்து நான் பொண்ணுதான் நான் பாக்கலான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாப்பாங்க. பார்த்தா அது உள்ள போன் இருக்கும். அந்த போனை மேம் வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ரோமனோட பேக் வந்து செக் பண்ணுவாங்க. அவனோட பேக்ல ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்காது, அதனால அமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட பேக்கை செக் பண்ணிட்டு அலோடு இல்லாத பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப அக்கானோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா, என்னோட போனை வந்து ஸ்கர்ட்ல ஒளிக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட ஒரு பையன் வந்து நீங்க எல்லாம் கேட்டீங்களா, அவன் என்ன சொன்னா கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த ரோமன் பையப்புல பெரிய மூலக்காரன் தான் போல. அவன் போனை எங்க ஒளிக்கி வச்சிருப்பானா, சிப்ஸ் பாக்கெட்குள்ள. அது யாரோட போன்னா கொட்டாரோட போன் தான். ஒரு வழியா பசங்க எல்லாம் டோக்கியோ ரீச் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெம்பிளுக்கு தான் போறாங்க. எல்லா பசங்களும் அவங்கவுங்க கிளாஸ்மேட்டோட நல்லா என்ஜாய் பண்றாங்க. அக்கானே ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஜோசியம் பாக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு அக்கானே ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. அக்கானைக்கு வந்து காதல் வாழ்க்கையில லக் அடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப அக்கானே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சின்னாட்சோ வரா. நம்ம ஏன் ட்ராக் டீம்ல இருக்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னாட்சோ சொல்லுவா. என்ன கிஃப்ட் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கொட்டாரோ வந்து வருவா. அதை பார்த்த சின்னாட்சோ வந்து அவன் கிட்ட போயிட்டு சுருள்முடி பையா இந்த ரெண்டு கிஃப்ட்ல எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இவங்க இந்த மாதிரி சகஜமாவும் ஜாலியாவும் பேசுறத பார்த்து அக்கானேக்கு வந்து ஜெலஸா இருக்கும். அதனால அக்கானே ஏஞ்சி நடந்து போயிடுவா. அதை வந்து கொட்டாரோ நோட் பண்ணுவா. மேம் வந்து அக்கானே அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. 10 நிமிஷத்துல எல்லாரும் குளிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. என்னடா பாத்டப் இவ்வளவு குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அக்கானே ஒரு ஃப்ரெண்ட்ல ஒருத்தி வந்து அங்க வந்து வெயிட் மிஷின் இருக்கு, அதுல ஏறி வெயிட் பாக்குறா. அச்சோ வெயிட் வர ஏறிட்டேனேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் கொட்டாரோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டாரோ வந்து அக்கானே கிட்ட இருந்து மெசேஜ் வருமான்னு சொல்லிட்டு போனே பாத்துட்டு இருக்கான். மேம் வந்து எல்லா பசங்களும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு ரூம் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதை பத்தி அக்கானே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்கன்னா லவ் பத்தி தான். அப்புறம் அக்கானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, அக்கானே உனக்கு யாராச்சும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் அது, ஈராவா? ஈரா ரொம்ப கூல்ல, உனக்கு ப்ரொபோஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல அது ஈரா இல்லைன்னு சொல்ல வரதுக்குள்ள யாரோ டோரை தட்டுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பசங்களாம் வருவாங்க. நீங்க ஏன்டா எங்க ரூமுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அக்கானேக்கு வந்து கொட்டோரு கிட்ட இருந்து மெசேஜ் வரும். என்னென்ன மெசேஜ் வரும்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கு அக்கானே வந்து நாங்க சும்மா ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவா. அதை பார்த்த கொட்டாரோ வந்து சரி நீ நாளைக்கு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து மெசேஜ் அனுப்புவா. அப்படின்னா நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து டைப் பண்றா. ஆனா அனுப்பத்துக்கு யோசிக்கிறான். டக்குன்னு ரோமன் வந்து கொட்டரோட போனை புடுங்கிடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கொட்டரோ வந்து லாக் பண்ணிடுவான். யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு பொண்ணுக்கு தான் மெசேஜ் பண்ற, என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு ரோமன் பாப்பான். அதை காட்டிய கொட்டரோ வந்து ஓடி வந்து போனை புடுங்கிட்டு வெளியே போயிடுவான். வெளியே வந்துட்டு நாளைக்கு 12 o'clock டோய்மாரு டிபார்ட்மெண்ட் முன்னாடி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து சார் வந்து வருவாரு. அதனால டக்குன்னு அனுப்பிச்சிருவான். சார் வந்து அந்த போனை புடுங்கிட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் காலையில எல்லா பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேம் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு நைட் வரையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, அது வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா பார்த்து கொஞ்சம் சேஃபா இருங்க, நம்மளோட ஸ்கூல் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டார வந்து அவன் அமிச்ச மெசேஜ் பத்தி யோசிக்கிறான். அச்சோ அவன் என்ன ரிப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்க முடியலையேன்னு. அக்கானேவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டிங் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து போயிருப்பாங்க. அதனால இப்ப நம்ம 3 பேர் தானே இருக்கோம், வெளியே போய் சுத்தி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அக்கானோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா. அக்கானே இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கவனிக்கவே இல்லை. நேத்து வந்து கொட்டோர மெசேஜ் பண்ணிருப்பால நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இவ ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஆனா அவ எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணாதனால போனே பார்த்துட்டு இருப்பா. சரி அக்கானே நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவளும் போவா. இவ போறத பார்த்த கொட்டாரோ வந்து அவன் கிட்ட போன் இல்லாத விஷயத்த சொல்லலான்னு பாப்பான். ஆனா அதுக்குள்ள அவ போயிடுவா. அதனால இவனும் சொல்லாம விட்டுருவான். அக்கானேவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அக்கானே வந்து டைமே பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அக்கானேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கானே வந்து ரொம்ப தயக்கத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவா, நான் வந்து ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எங்க ஷாப்பிங் போனோம், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி டேரக்டா அவங்கள வர வேணாம்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு அக்கானே இல்ல ஒன்னும் இல்ல, நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அவன் டேட்டுக்கு
போறாளா, அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு அச்சோ டைம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போனே பார்த்துட்டு இருக்கா ரொம்ப டென்ஷனா. இவ இந்த மாதிரி டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து அக்கானேயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அக்கானே வந்து தயங்குவா சொல்றதுக்கு. இவ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தயங்குறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை அப்புறம் பாக்குற அக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்கானே வேகமா அவன் சொன்ன இடத்துக்கு போறா. 12 மணிக்கு டோய்மால் ஸ்டோர்ல மீட் பண்றதா பிளான். அங்க போய் அவ பாக்குறா, ஆனா அவன் இன்னமும் வரல. அதுக்கப்புறம் அவன் போன் எடுத்து நான் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுவா. இவ அமிச்ச மெசேஜுக்கு அவன் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா மழை வர வருது. இந்த பக்கம் கொட்டாரோ ஓடி வந்துட்டு இருக்கா மழையிலே நனைஞ்சுக்கிட்டு. அந்த கடை கிட்ட வந்துட்டான். ஆனா அது ரொம்ப பெரிய கடை, நிறைய கூட்டமா வேற இருக்கு. யார் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவன் தேடிட்டே இருக்கான் அக்கானேவ. கொட்டாரோ வந்து தேடிக்கிட்டு அந்த சைடு போவான். பார்த்தா பின்னாடிதான் அக்கானே இருக்கா, ஆனா அவன் பார்க்கவே இல்லை. கொட்டாரோ தேடிட்டே இருக்கும் போது அப்ப சின்னாட்சுவை பார்ப்பான். சரி சின்னாட்சு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கும் அவனுக்கு. அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போவான். அக்கானே வந்து இன்னமும் கொட்டாரோக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அவன் கிட்ட அந்த மெசேஜ் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அக்கானே மனசுக்குள்ள நினைக்கிறா, நாங்க இன்னும் லவ் பண்ணல, அவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் நான் எந்த பதிலும் சொல்ல, அவன் எதுக்கு என்ன மீட் பண்ண போறான்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து சின்னாட்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போய் நிப்பா. அதுக்கப்புறம் சின்னாட்சு வந்து அவனை பார்த்துட்டு சுருள் முடி பையா நீயா என்ன இவ்வளவு நஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கச்சிஃப் எடுத்து அவனுக்கு தொடச்சு விடுவா. உனக்கு வெயிட் பண்ணமான்னு சொல்லிட்டு சின்னாட்சு கூட இருந்த பொண்ணு வந்து சொல்லுவா. இல்ல நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னாட்சு சொல்லுவா. அப்புறம் கொட்டாரோ வந்து நான் என்ன கேட்க வந்தேன்னா உன் போன் எனக்கு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவளும் போனை தருவா. போனை வாங்கிட்டு அச்சோ அக்கானே நம்பர் வர தெரியாது, இவகிட்ட நம்பர் கேட்டா தப்பா நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை மறுபடியும் திருப்பி கொடுத்துறான். சின்னாட்சு வந்து கெஸ் பண்ணிடுறா. நீ அக்கானே கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னாட்சுவே கேட்கறா. ஆமா அக்கானே கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு கொட்டாரோவும் சொல்றான். அப்புறம் சின்னாட்சுவே அக்கானுக்கு வந்து கால் போட்டு கொட்டாரோ கிட்ட வந்து கொடுப்பா. அவ வந்து ஹலோ அக்கானே நான் தான் கொட்டாரோ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கு அக்கானே வந்து கேட்பா, நான் உனக்காக வெயிட் பண்றேன், என்னாச்சு எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ சொல்லுவான். அக்கானே வந்து சொல்லுவா, சரி நீ எங்க இருக்க அப்படின்னு. கட் பண்ண அக்கானே ஒரு கோவில்ல ரொம்ப சோகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா கொட்டாரோக்காக. கொட்டாரோவும் மழையில நனைஞ்சிட்டு ஓடி வரான். அக்கானே வந்து கொட்டாரோ கிட்ட போயிட்டு நின்னுட்டு நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, அது மட்டும் இல்லாம மெசேஜ் அனுப்பினேன், அதுக்கப்புறம் மழை வேற வந்துருச்சு, நீ வரவே இல்லை, அதுக்கப்புறம் நீ ரிப்ளை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்றா. நேத்து நைட்டு சார் வந்து என் போனை புடுங்கிட்டு போயிட்டாரு, அதனால தான் என்னால உனக்கு மெசேஜ் அனுப்ப முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீ சின்னாட்சு போனை யூஸ் பண்ண, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கேட்பா. நான் உன்னை தேடிட்டு இருக்கும்போது அவளை பார்த்தேன், அதனால தான் ஹெல்ப் கேட்டேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து சொல்லுவான். போதும், எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, நம்ம அந்த அளவுக்கு கூட பேசிக்கிட்டது இல்ல, ஆனா உன் கூட நான் பேசணும், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம பையனுக்கு ஒரு வெக்கமாயிடும். அப்போ நான் கேட்டதுக்கு இதுதான் பதிலா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து சொல்லுவான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதாவது அவனை டேட் பண்ண அக்கானே ஒத்துக்கிட்டா, ஆனா அவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அடுத்த எபிசோட்ல இவங்க லவ் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.